Bye bye. 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 சென்னை திருவொற்றியூர் டு கோவா நான்-ஸ்டாப் ஒரு சேலஞ்ச் பார்த்தலாமா? சோலோ ட்ராவல். வெல்கம் டு மை சேனல். இது நான் உங்கள் தீஸ்வர். வணக்கம், வந்தேன், நமஸ்தே, நமஸ்கார். இது ஒரு சோலோ ட்ராவல் ட்ரிப். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிளான் பண்ணது. இன்றைக்கி சடன் ட்ரிப்பாக கிளம்பியாச்சு. ஸ்லீப்பர் கோச்சில் கடைசி சீட்டாக ஒன்று போட்டாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பாட். இந்த ஸ்பாட்லேருந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 நாள் ட்ராவல். ஸோ இன்றைக்கி மணி டைம் கரெக்டாக 4:18 ஆகுது. ஸோ நம்ம மதுரவாயலூர் ஜங்ஷன்லேருந்து தான் இந்த பஸ்ஸோட பிக்கப் பாயிண்ட். ஸோ பிக்கப் பாயிண்ட் ஷார்ப்பாக 4:18 PM ஆகுது. இன்றைக்கி டேட்டு 10 ஜூன் 2026. ஸோ இப்போ ஆரம்பிக்கிற ட்ராவல் நாளைக்கு 2899 பட்ஜெட் சென்னை டு கோவா நான்-ஸ்டாப். ஸோ இது ஒரு பட்ஜெட் ட்ராவலும் கூட தான். ஒரு பட்ஜெட்டில் எத்தனை ஸ்டேட்டை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு ஊருக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மொத்த அமௌண்ட்டையுமே எடுத்து எத்தனை ஸ்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற சேலஞ்சு தான் இது. வெல்கம் to the challenge begins. Travel begins. So keep support. இந்த ட்ராவல் இதோட முடியணுமா, இல்லை இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா, இந்தியாவை எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுங்கிறது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் இருக்குது. ஸோ இது வெறும் அந்த இடத்த மட்டுமே ஸ்பாட் பண்ணுறதுக்கான ட்ராவல் கிடையாது. இது அந்த இடத்துக்கு போகக்கூடிய டோட்டல் ஜேர்னி. அந்த போகிறதுக்கூடிய அந்த வழித்தடம் சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த ரூட் எப்படி இருக்க போகுது, அந்த ரூட்டில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே இடத்துல ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்து, ஸோ வேறு ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் எத்தனை ஸ்டேட்டை கவர் பண்ண போகிறோம், அத்தனை ஸ்டேட்டோட லேண்ட்ஸ்கேப்பிங், ஸோ எவ்வளோ வியூஸ் கிடைக்கிது, நம்ம பார்க்காத வியூவில் கிடைக்குதா அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லை உங்களுக்கும் காட்ட போகிறேன். ஸோ யாம் பெற்ற இம்மமும் இவ்வையகமும் பெறட்டுங்கிற மாதிரி தான். ஸோ ட்ராவல் பிகைன்ஸ். ஸோ இந்த ட்ராவலை பார்க்கும்போது சென்னை திருவொற்றியூர் வந்து டேரெக்டாக கோவாவுக்கு பஸ் புக் பண்ணியிருக்கிறது. ஸோ ரெட் பஸ் மூலிமா தான் புக் பண்ணேன். கடைசி நேரத்தில் ஒரு சீட்டு தான் கிடச்சிது. இந்த கோவாவோட இந்த ட்ரிப்பு பொறுத்த வரைக்கும் ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் ரூட்டு, பெங்களூர் டு கர்நாடகா, கர்நாடகா டு கோவா ரூட். ஸோ இந்த பெங்களூர் ஒரு ஸ்டேட், கர்நாடகா அண்ட் தென் கோவா, இந்த மூணுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ரூட் இருக்க போகுது. ஸோ இது வெறும் நார்மல் ரோட்வே ட்ராவல் மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் இருக்குது அண்டு ஹில் ஸ்டேஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எவ்வளோ தூரம் என்னால் ரிவ்யூ காட்ட முடியுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ப்ரெசென்ட்டாக நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா டுவோர்ஸ் வேலூர் தாண்டி போயிட்டுருக்கிறோம். ஸோ இந்த வியூவே செம்மையாக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு காட்டாமல் சொல்லிட்டு டிரைவர்கிட்ட எப்படி பேசி கீசி ஃப்ரெண்ட் இது பிடிச்சாச்சு. அவ்வளோ ஈஸியாக தரமாட்டுறாங்க ஆக்சுவலி. ஸோ நான் பிளாக்கர்னா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால உட்காரத்து இடம் கொடுத்தாங்க. க்ளீனர் சீட்டு. க்ளீனர் சொல்லும்போது ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட நானும் க்ளீனராக இருந்து போயிருக்கேன். ஸோ அந்த வழியெல்லாம் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே இப்போது சோலோ ட்ராவல் ப்ளாக்ஸ் ஆரம்பிச்சிருக்குது. இது இப்போதைக்கு கோவா தான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த கோவா தாண்டி எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவோம். உண்மையில் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதும் இந்த ரோட் அது தனி ஃபீல் தான். பாருங்கள், சன்செட்டு, இன்னொரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல டீ ஸ்பாட் வரோங்கிறதுக்காக நானும் டிரைவர் என்ன பேசிகிட்ருக்கோம், எங்கே நான் வழக்கமாக நிப்பாட்டுவீங்க அப்படின்னு. இந்த ஜேர்னி ஃபுல்லாகவும் நான் என்ன பார்க்கணும் அது அப்படியே வந்து ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டீ ஸ்பாட் வந்தாச்சு. ஸோ வந்த நேரம் பார்த்தோம்னா எதில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் இது ஒரு ஆடல் பாடல் வச்சு ஓடிட்டுருக்குது. சவுண்டு கிட்ட உங்களுக்கு கேட்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வியூவே பாருங்கள், நல்ல ஒரு சன்செட்டு, ரொம்ப கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹாட்டாகலாம் இல்லாமல். ஸோ அதில் ஒரு ஆடல் பாடல் வச்சு நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இதை நம்ம புக் பண்ண பஸ்ஸு SPM பென்ஸ். நல்லா இருந்தது கொஷின்ஸு. நல்ல ஒரு டீ ஸ்பாட்டு, நல்ல ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது அடுத்த ஸ்பாட்டுக்கு. கோவா போகிறோம். ஆக்சுவலி கோவா போகிறோன்னு சொன்னோடனே ஒரு 2-4 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணும்போது கோவா போகிறோம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஃபன் பண்ணுறோம், ஃபுல்லாக சரக்கு கடை தான் அப்படின்னு. பட் லைஃப் ஸ்டைல் மாற மாற அப்படியே மாறி போச்சு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட்ஸ், ஒர்க் ஷெடியூல்ஸ் எல்லாம் பார்த்து ட்ராவலாக வாழ்க்கையே வெறுத்தாச்சு. நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர ட்ராவலிங் டைமை பார்த்து பைக் ஓட்டுற அந்த ஆசையே போயிடுச்சு. பைக் வாங்கின புதுசில் ஆக்சுவலி
சவுத்து தமிழ்நாடை வந்து 2 நாளில் ட்ராவல் பண்ணி முடித்தோம். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் லைஃப் இஸ் போய் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. இந்த திருக்குறளுக்கும் இந்த ஜேர்னிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் மறந்துட்டான். ஒரு தோசை ஒன்று போட்டு நைட் டின்னருக்கு கிருஷ்ணகிரி ஆக்சுவலி. பெங்களூர் டு கிருஷ்ணகிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வில் பி ஒசூருக்கு அப்புறம் பெங்களூர். ஸோ பெங்களூர்லேருந்து திருப்பியும் கோவா. ஸோ நைட் டின்னர் கிருஷ்ணகிரியில். ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி கிருஷ்ணகிரி. நைஸ். ஹைவேங்கிறதுனால நல்லா இருக்குதா? இந்த சிட்டிக்குள்ளே போய் பார்க்கல, ஹைவேல தான் இருக்கிறோம். பட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது லிட்டில் டிஃப்ரெண்ட். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் மணி 7 ஆகுது. டைம் போனதே தெரியல. இல்லைங்க, ரொம்ப டயர்டாக இருந்தது. நல்லா தூங்கியாச்சு. முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா கர்நாடகா பார்டர் வந்துட்டுருக்கோம். இந்த மேப்பில் அப்படி தான் காமிச்சது. ஸோ எப்படியும் இப்போ டிஃபன் இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பாட் நிப்பாட்டுவாங்க, காட்டுறேன். நல்லா தான் இருக்குது. இது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர், அதை கேரளா பார்டரு, கொடைக்கானல், ஊட்டி போகிற வலிமை தான் இருக்குது. பட் கிளைமேட் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நல்லா சில்னஸாக தான் இருக்குது வெளியில். ஸ்பாட் நிற்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன ஊர் விட்டு ஊர் வந்தவொடனே போர்டெலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜிலேபியை பிச்சை போட்ட மாதிரி இருந்தது. ஒன்றும் புரியல ஆக்சுவலி. கூகுள் மேப்பில் பார்த்து தான் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ டுவோர்ஸ் இது இந்த கர்நாடகா பார்டர். இந்த கர்நாடகாலேருந்து கோவா போகிற ரூட் இது ஆக்சுவலி. ஸோ இந்த ரூட்டில் தான் அதிகபட்சமான இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் கோவா, மும்பை இதை டச் பண்ணி போகிறவங்க எல்லாருமே இதை வழியாக தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்குன்னு தெரியல. வேறு யாராவது போயிட்டுருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ரூட் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். குவைட் நேச்சுரல். ஸோ அது சேம் கொடைக்கானல், ஊட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. பாருங்க, ஒன்றும் புரியல. அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் ஊட்டி அண்ட் கொடைக்கானல் மட்டும் கிடையாது, கர்நாடகா சைட்லேயும் இதேமாதிரி பிளேசஸ் இருக்குது. அண்ட் கேரளா கூட இல்லை, கொஞ்சம் ரெசார்ட்ஸ். வெளியே பனி பெய்யுதுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட் நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. எப்படியும் கோவா போய் சேர்கிறதுக்கு 12 மணி ஆகிடும். இப்போ தான் கர்நாடகா பார்டரில் இருக்கிறோம்.
வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. நம்மள அந்த ட்ரெயினில் போகணும். இந்த காட்டுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நிற்கிறாங்க பொழுது. டே 2 சேலஞ்சில் இது டே 2. கோவா பக்கத்தில் தான் இருக்கிறோம். அக்கறைங்கிற ஊர் கர்நாடகா பார்டர் டு கோவா பார்டர். ஆக்சுவலி நல்லா இருக்குது. கொடைக்கானல் கேரளா பார்டரு, அப்போது நம்ம கோயம்புத்தூர் பார்டர் அந்த மாதிரி இது வந்து இருக்குது. நைஸ். இன்னும் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது போர்டெல்லாம். ஒன்றும் புரியல. கூகுள் மேப் பார்த்து தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே இடத்துல இருந்துட்டு 2-3 ஸ்டேட்டை ட்ராவல் பண்ணுறது, அதுவும் அந்த ரோடு வழியாக ட்ராவல் பண்ண நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின் ட்ராவல் தான். ஸோ கோவாலேருந்து அடுத்த ட்ரெயின் மூலிமா எப்படி சென்னை வந்து வர போகிறோங்கிறது தான் பார்த்துருவோம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு இப்படி வரும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை பற்றி கவலையப்படாமல் போக வேண்டிய டெஸ்டினேஷன் மட்டும்தான் மைண்டில் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் போய் சேர போகிறோம், எப்படி ரிட்டர்ன் வர போகிறோங்கிற நம்ம தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. அது நடுவில் போக வேண்டிய இடத்துல நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ டிஃபன் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். See you. 2 இட்லி ஒரு சாயா. ஆக்சுவலி கேரளா பார்டரா கர்நாடகா பார்டரா தெரில. கடைக்காரர் வந்து மலையாளி. ஆக்சுவலி போக வேண்டிய இடத்தை விட குளிரும் இல்லை, ஒரு வெயிலும் இல்லை. அப்படியே ஒரு அமைதி. நம்ம ஊரில் கிடைக்குமா? ஆர்னச்சினே போனாங்க வண்டி சத்தம். இந்த அவசியப்பட்டாத ஹார்ன் அடிக்கிறதுங்கிற பேசிக் சென்ஸு கூட நம்ம ஊரில் இருக்க மாட்டேங்குது. Hey dude. No, you don't want? A little bit side of camera. Goa is nearby from here now. It will go down now. Oh really? Yeah, it will go down now. Then we are in up station, hillside. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு டிகிரி தோஸ் கஷ்டாப்பில் பஸ்ஸில் வீடியோவில் வரமாட்டாப்புல. 2வது நாள் ட்ரிப்பில் இன்றைக்கி டிஃபனை முடிச்சுட்டு கிளம்புறோம். எப்படியும் ஒரு 1 மணிக்கு போய் சேர்ந்துடும் கோவாவில். ஸோ கோவா போய் மீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு குரல் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த குரலோட ஆரம்பத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரியல. கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. கூடிய சொல்லி அதுக்காக சொல்லி பார்ப்போம். நைட்டு மழை பெஞ்சு காற்று அடிச்சிருக்கு.
ஸ்டேட்டஸ் போட்டுற மாட்டேன். பைக் ட்ராவலருக்கு வந்து இந்த ரூட் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ரூட்டாக இருக்குங்கிறது என்னோடய தாட் ப்ராசஸ். ஏன்னா இந்த மவுண்டன் வியூவும் சரி, அந்த ஏர் பென்ஸும் தெரியும். ஸோ பைக்கில் போகிறவங்களுக்கும் காரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவும் அருமையான ஸ்பாட். இங்கேருந்து இந்த வியூவும் சரி உண்மையில் வேறு லெவலுங்க. சொல்லுவாங்களே எப்படி பிள்ளைங்கோ வேறு லெவலுங்க, அந்த மாதிரி ரொம்பவும் அருமையாக இருந்தது ஆக்சுவலி. அதுவும் அந்த பஸ்ஸில் இருந்து டாப் வியூவிலேருந்து கீழே பார்க்கும்போது அதை பார்த்துக்கிட்டே போகிற அந்த வியூ, லைட்டாக அந்த மேகம், பனிமூட்டம். ஆக்சுவலி இதை விட ஒரு நல்ல ஒரு ரூட் வே வந்து ட்ரெயின் ரூட் ஒன்று இருக்குது, அதை பார்த்து வச்சுருக்கேன் சர்ப்ரைஸ். ஸோ கோவா போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் டைமிங்கை பார்ப்போம். நாங்கள் சில எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பாட்ஸை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கும் மேட்சிங் பண்ண முடியுமான்னு. ஆக்சுவலி இந்த ஏர்பேன் பென்ஸில் அந்த மலையில் வண்டி ஓட்டுறதுங்கிறது ரொம்பவும் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆனாலும் 2 பேருக்குமே எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸை நான் வச்சு செய்கிறாரு ஆக்சுவலி, யாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் தெரியல, அடித்து பிச்சுக்கிட்டு போகிறாரு. ஆக்சுவலி போகிற வழில ஒரு பைசன் ஒன்று பார்த்தேங்க, கேப்சர் பண்ண முடியல, ஆனால் செம்மையாக இருந்தது ஆக்சுவலி. என்ன வியூங்க, வா, அப்படியே இங்கேயே இருந்துடலாமான்னு தோணும். முடியாது. இந்த ரோடெலாம் பார்க்கும்போது நம்ம பழைய இளையராஜா பாட்டு சாங் ஒன்று வரும்ல, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா, அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று போட்டு இந்த பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் வியூ, 2 பக்கமும் ஃபாரஸ்ட், நடுவில் ரோடு, பைக் எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இப்போ தான். பட் ரொம்ப தூரமாச்சே பைக்குக்கு. யோசிச்சு பாருங்கள், ஸ்லோவாக ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு பைக்கில் இப்படி போயிட்டு இருந்தா. ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க ஹில் ஸ்டேஷன் மேலே. நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் பஸ்ஸில். இங்கே கிளீனர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜன்னல் ஓரம், ஏன்னா ஸ்லீப்பர் கோச் உள்ளே வந்து படுத்துக்கிட்டு ஏசி போட்டுக்கிட்டு இருந்தாலும்
அந்த அவுட் சைடோட ஃப்ரெஷ் ஏர் காற்று வாங்கிக்கிட்டு. டேய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்னோட ஸ்பீட் லிமிட்டு கேட்சிங்கு பாருங்கள் அந்த ஊர் கவர்மெண்ட்டை. இது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கலாமா, இல்லை இந்த பக்கம் வந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் என்ஜாய் பண்ண போகிற வழியில் இதெல்லாம் டூ மச். ஃபைனலி கோவா பார்டரை டச் பண்ணிட்டோம், சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்னங்க அந்த போட்லாம், இந்த நைட் டைம் பார்ட்டி பண்ணுறதுக்கான அந்த க்ரூஸ் ஷிப், சின்ன சின்ன ஷிப்ஸுங்க. ட்ரை பண்ணுவோம், நம்ம டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம். அதே தான் நைட் பார்ட்டி போட்ஸ். ஆக்சுவலி கோவானால பார்ட்டி தானே, பார்ட்டினா கோவா அதானே. சில ஊர்லாம் இருக்குது ஆக்சுவலி, கோவா, தாய்லாந்து, மாலத்தீவ்ஸ், இதெல்லாமே நைட் வைப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பாட்ஸ் தான். ஸோ சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ண ஸ்பாட்ஸ்லாம் இப்போ போய் ரீச் ஆகும்னு. டாக்ஸியில் போகலாமா இல்லை டவுன் பஸ்ஸில் போகலாமா, ரொம்ப பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக வேலை செஞ்சு அதில் மைண்ட் இல்லை நம்மளுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஆன் ஸ்பாட் தோணுது கோவா ஒன்று வந்தாச்சு. ஸோ இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிடுவோம். ஸோ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, நல்லா தான் இருக்குது. சிட்டி ஃபுல்லாக ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. கோவா வந்து தனி என்ன சொல்கிறது, மினி ஐலாண்டு மாரி தான் இருக்குது. கடல், நடுவில் ஒரு ரிவர்ஸு, ஏரி, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தீவு மாரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூர் சிட்டியை தாண்டி பாய் ப்ரோ. அதாவது கோவாவில் மப்புசாங்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பிளானிங்கிறத கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பழைய வீடியோ பார்த்துட்ருங்க. திஸ் இஸ் பிரகதீஷ் ஃப்ரம் கோவா. இல்லை நம்ம டைம் இல்லாதனால பைக் டாக்ஸிக்கு ரேப்பிட் இருந்தது. ஒரு பேரம் பேசி பண்ணிட்டு இங்கேருந்து பாகா பீச் போயிட்டதுக்கப்புறமா அங்கேருந்து என்ன பண்ணலாம், கோரிக்கை நேரம் பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட் அங்கே போவோம். கோவானால பீச் தானே, ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருக்கிற டைமை போட்டு அடுத்த ஸோ பைக் டாக்ஸியில் சமூசா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாகா பீச் போயிட்டுருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் அங்கேருந்து நிறைய சின்ன சின்ன பீச் வியூஸ் நிறைய இருக்குதா. பட் அது ஃபேமஸான
சைடு மாதிரி இது பார்க்க சொல்லுங்க. ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரிசார்ட் அதான் இருக்குதுங்க. 2 கிலோமீட்டருக்கு மேலே தொடர்ந்து கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரிசார்ட். நைஸ் வியூ. நம்ம ஈஸியாக போனோம்னா பனையூர் தாண்ட ஒன்று எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. வழி தெரியாமல் இங்கேயே 2-3 வாட்டி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் கெஸ்ட் ஹவுஸ். தாம்ல கோவா பீச்சு வந்தாச்சு. ஸோ குளிக்கிறாங்க. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பெருசாக நடக்கிற மாதிரி தெரியலையே. சரி, ஓகே. நம்ம ஊரில் பீச்சு, எல்லா ஊர்லேயும் பீச்சுமே தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட் இது கோவா பீச். ஓ, ரெட் கலர் கொடி ஏற்றிட்டாங்களா, அதான் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. அதாவது இங்கே வந்து வானிலை அறிக்கைப்படி கிளைமேட் சேஞ்ச் வெதருங்கிறதுனால ரெய்னி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் சிகப்பு கொடி வச்சுருக்காங்க. இது இருந்ததுன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நாட் அலோட். சூப்பர். நம்ம அந்த நேரம் ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கூட நம்மளால் பண்ண முடியாது போல இருக்குது. சரி பார்ப்போம், பக்கத்தில் வேறு ஏதாவது பீச் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி எந்த பீச் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு ஃபன் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தா ஈவினிங் டெக்கரேஷனுக்காக ரெடி பண்ணுற மாதிரி தெரியுது. ஈவினிங் அதுக்கப்புறம் இங்கே இருந்தோம்னா ரொம்பவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஈவினிங் வரைக்கும் இதே இடத்துல இருக்க முடியுமான்னு தெரியல. ஆஸ் பர் பிளான் ட்ரெயின் பிடிக்கணும். அடுத்தது புக்கிங் வேறு லேட்டாக நிற்கிது. கோவாவில் இருக்கோம், நம்ப முடியல. பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் நினச்சிருக்கிறோம். மொத்தம் 980 கிலோமீட்டர். பட் ஆனால் இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தோணாலும் வந்து ட்ராவலிங் பண்ண ஜேர்னிங்கிறது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலாக இருந்தது. ஒரே ட்ரிப்பில் வந்து மல்டிபிள் லேண்ட்ஸ்கேப்பை வந்து பார்க்க முடியுது. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் லேண்ட்ஸ்கேப் மாறுது, கிளைமேட் மாறுது. அதெல்லாம் தாண்டி 2 மலைக்கு நடுவில் பூந்து எப்படி கோவா வந்து இறக்கி விட்டாப்புல நம்ம டிரைவர் அண்ணனுக்கு நன்றி. சேஃபாக கொண்டு வந்ததுக்கு. இப்போ நம்ம பீச் மாதிரி தாங்க, ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் சரக்கு தான். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்குற மாதிரி இங்கே பாண்டிச்சேரியோட டெலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக போய் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி கோவா வந்தோம்னா 2 நாள் ஸ்டே பண்ணி சரக்கு அடித்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற பிளேஸ் தான். பட் லேண்ட்ஸ்கேப்பை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு 1 நாள் போதும்னு நினைக்கிறேன். கடல் கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் ரெட் கொடியை வச்சுக்கிறானுங்க. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் பண்ண முடியல. This is Goa buddy. கடல் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் கொடி எடுத்துருக்காங்க, யாரும் பிடிக்கக்கூடாது. ரொம்ப தூரம் போனோம்னா நம்மளை கழுத்தாமட்டை பூச்சி அப்படியே தூக்கி வரதுக்கு தான் காடு எவ்வளோ சேஃபாக உட்காந்துறாரு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடாது கடலில். கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்குது.
வருஷமாக ஒரே இடத்துல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருந்தாங்க. அடுத்து இங்கெல்லாம் உனக்கு என்னப்பா காசு இருக்குது ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. என்ன தான் 9 to 5 ஜாப் விடாமல் பண்ணாலும், ஒரு மேனேஜர் போஸ்ட் ஏடிஜி அப்படின்னு இருந்தாலும் 9 to 5 வச்சுக்கிட்டு போட்டு விட முடியும். ஸோ என்ன அடுத்த லெவலுக்கு மோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சில விஷயோட அனுபவம் வேணுங்கிறதுக்காகவும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ட்ராவல் எல்லாமே கற்றுக் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ், டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அந்த இடத்துல ஒரு திடீர்னு பிளான் வந்து ட்ராப் ஆகுதுன்னா அங்கேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ராவலில் கண்டினியூஸ் ட்ராவல் ஜேர்னியில் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். 9 to 5 ஜாபில் நிறைய பேரை ஹேண்டில் பண்ணணும். ஒரே இடம் 100 பேரை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அது அவங்க மேலே தான் காட்டுவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதேமாரி வெறும் 9 to 5 வச்சுக்கிட்டு லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம அப்பா காலம் அப்போவே வந்து 9 to 5 வச்சு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணாங்க இப்படி சொல்லி காமிப்பாங்க. பட் அந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற 2026 வேறு. இன்னும் போக போக இன்னும் டஃப்பாக தான் ஆகும். ஸோ 9 to 5ங்கிறது சமாளிக்க முடியாது. நான் கடந்த 30 வருஷமாக நான் 9 to 5 தான் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக எனக்கு தேவைப்பட்ட ஒரு அனுபவம் இந்த அனுபவம். இதுக்கு ரொம்ப நாளாக பிளான் போட்டுக்கிட்டு தான் இருந்தது. டியூ டு அந்த 9 to 5 ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், மாதம் முதலானால் பர்ஸை திறக்கணும், மாதம் 10ஆம் தேதி முடிஞ்சோடனே பர்ஸ் க்ளோஸ் ஆகிடும். இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகி அடுத்த ஸ்டெப் போகணுங்கிறதுக்காக ஒரு பிளானிங்கும் எக்ஸிக்யூஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பயணம். ஆக்சுவலி பாகா பீச்சுனா நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸு தூங்குறது தான் போட்டிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ட்ராவல் பண்ணி வந்தேன். பார்த்தா இங்கே டியூ டு கிளைமேட் சேஞ்ச் எல்லா வாட்டர் ஸ்பா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பிரச்சனை இல்லை, சுச்சுவேஷன் ஸ்டாப் ஆனால் அடுத்து மூவ் ஆனுங்கிறதுக்காக தான் இந்த ட்ராவல். பார்ப்போம். இங்கே நிறைய பீச் வியூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டில் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா, இல்லை ஃபன் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எங்கேயா நடக்குதுன்னு செக் பண்ணுவோம். நானும் என்ஜாய் பண்ண பார்க்குறேன், உங்களுக்கு காட்டவும் ஆசைப்பட்றேன். நானும் என்ஜாய் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்கிறத பார்த்து சொல்லுங்கள். கிளைமேட்டுக்கு காரணமாக எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் கட் பண்ணிட்டாங்க கோவாவில். ஸோ சேட். ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங்கை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே வந்தோம். ஸோ அதெல்லாம் அடுத்த பிளான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ மொத்த கோவா பார்க்கும்போது அதிகபட்சமான இது வந்து பீச் வியூ அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய இருந்ததுன்னு பார்க்க தான் வந்த இடத்துல அது முடியல. கிளைமேட் சேஞ்சினால் கிளாக் லாக் பண்ணிட்டாங்க. மீதி ஃபோர்ட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கோவாவோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட 450 வருஷம் வந்து போர்ச்சுகல்ஸ் வந்து ஆண்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்தோம் பல மன்னர்கள், இந்தியாவை சார்ந்த நிறைய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. ஆக மொத்தம் அது ஒரு 1200 வருஷம், இவங்க ஒரு 450 வருஷம். பட் என்ன தான் 1947 வந்து சுதந்திரம் கொடுத்துருந்தாலும் சில போர்ச்சுகல்ஸ் வந்து இங்கே டேரா போட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து க்ளீன் பண்ணி ஓடுங்கடா அவங்க ஊருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக 1961 ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு. ஷாக்கிங் ஆகுதுல. ஸோ எனக்கு அது புது விஷயம் எனக்கு. ஸோ அப்படி அந்த ஆப்ரேஷன் மூலயமா எல்லாருமே வந்து இங்கேருந்து மொத்தமாக 100% க்ளீன் பண்ணது வந்து 1961 தான். ஸோ இதுதான் மினி ஸ்டோரி ஆஃப் கோவா. ஸோ கோவா வந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலங்கிறதுனால ஸோ அடுத்த ஊர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து மஸ்கட் பைத்தியக்கார பையன் பாதையில் இறக்கி விட்டு போயிட்டான், ஏமாற்றிட்டான். ரயில்வே ஸ்டேஷன் போகும்னு சொல்லி சுற்றிட்டு போய் அங்கே இறக்கி விடாமல் போகிற வழி இங்கேயே இறக்கி விட்டான். அப்படியே ஷார்ட்கட் லெஃப்ட் எடுத்து போயிட்டான். ஸோ அப்போட்டு வந்தீங்கன்னா அந்த நர்சிங் பண்ண டப்பா
நசிங் போன டப்பா மாரி ஒரு வண்டி வரும், அதில் மட்டும் ஏறிடாதீங்க. இப்படி ரோட்டில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடக்க விட்டானுங்க. டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வாசல் நிப்பாட்டுன்னு போர்டு போட்டுறது பஸ்ஸில். ஆனால் இவன் பாதிலே இறக்கி விட்டான். பட் ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். என்ன இங்கே பொல்யூஷன் அதிகமாக இல்லை, பொல்யூஷனே இல்லை. அதனால் ரொம்ப வெட்டாக இருக்கிறதுனாலே தெரில. பட் ரோட்டில் அவ்வளோ பொல்யூஷன் இல்லை, டஸ்ட் இல்லை. நம்ம ஊராக இருந்தால் நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு 10 வாட்டி தும்பிருப்போம். அதுவும் அந்த பஸ்ஸுக்காரன் ஆடிக்கிற போக மூஞ்சில் விட்டு இங்கே மேக்ஸிமம் வந்து ஈவி பஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு 2-3 ப்ரைவேட் பஸ்ஸு தான் அதிகம். இந்த அதுவும் நசிங்கி போன டெம்போ மேலே வச்சிங்கன்னா ஆழத்துக்கு அள்ளி போட்டு நான் ஏறு ராஜா ஏறுன்னு சொல்லி ஆச்சு கழட்டான். ஃபோன் கூட வெளியே எடுக்க முடியல, எங்கே எடுத்தால் கவிட்டு போயிடுவானுங்களோ சொல்லிட்டு ஃபோன் கூட வெளியே எடுக்க முடியல. ஸோ சரக்கு கடை எங்கே வேணாலும் இருக்குது. பாண்டிச்சேரியாக ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் ஷாப் மாரி, சூப்பர் மார்க்கெட் மாரி, மளிகை கடை மாதிரி சரக்கு கடை எங்கே வேணாலும் இருக்குது. பட் ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து. அடித்து பிடிச்சிக்கின்னு ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே போனாலும் இருக்கும் தான். நம்ம இங்கே ஊர் சுற்றி பார்க்க வந்தோம், அதனால் ஸ்ட்ரெஸ் இருக்காது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் தான். பட் இங்கே ஒரு பரபரப்பு இல்லை, ஓடி ஆடணும், ஒரே நாய்ஸி, எங்கே பார்த்தாலும் வண்டி ஆடின சத்தம், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஓடுறத பார்த்தா ட்ரெயின் பிடிக்க ஓடுறாங்க. நம்ம மட்டும் தான் ஹாயாக போயின்னு இருக்கிறோம். இதனாலே ட்ரெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ட்ரெயின் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களை கேட்சப் பண்ணுறேன். வியூ நகரில். ஸோ இதேமாதிரி தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணுங்கள். மத்கட் ரயில்வே ஸ்டேஷன் கோவாலேருந்து இப்போ மங்களூர் போகிறோம், கர்நாடகா. ஸோ மங்களூர்லேருந்து பெங்களூர் போகிறோம். ஆனால் அது ஸ்பெஷல் ட்ரெயின் ரூட். ஏன் எதுக்குன்னு 2வது வீடியோவில் பார்ட் 2ல் பாருங்கள். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஸ்பாட்டு கூட விடாமல் நான் பார்த்ததை உங்களுக்கும் காட்டணுங்கிறதாக கட் பண்ணாமலும் மொத்தமாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.